மனுஷனுக்கு தேவையில்லைன்னா ஆயுள் தேவை இல்லையா? ஆயுள் தேவையில்லை. இந்து மதத்தினுடைய முதல் விஷயமே ஆயுள் தேவையில்லை, பிறப்பு தேவையில்லை, பிறவாத நிலை கொடு இறைவான்றது தான் இந்து மதத்தினுடைய மிகப்பெரிய தாத்பரியம். வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு என்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கக்கூடிய விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, இஃப் யூ ஃபீல் ராசி இஸ் த ப்ராப்ளம், work hard to getting better. God only bless people who working hard from their life. ஓகே, என்ன சொல்றீங்க அப்படின்னாக்கா, ராசியெல்லாம் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா கடுமையான உழைப்புகளை உழைங்க. கடுமையாக உழைச்சாக்கா உங்களுக்கான ஆசீர்வாதமோ பிளெஸ்ஸிங்ஸோ வந்து கடவுள்கிட்ட இருந்து வரும் அப்படின்னு சொல்றீங்க. இது இப்போ நீங்கள் சொன்ன இந்த ஒரு விஷயம் வந்து பிரதர், உண்மையிலேயே நிரூபிக்கப்படாத ஒரு விஷயம். உழைத்தவர்கள் முன்னுக்கு வந்தாங்கன்றது அது அந்த காலம். இப்போ உழைத்தவர்களுடைய உழைக்கிறவங்களுடைய உழைப்பை திருடி முன்னுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்கன்றது தான் உண்மை. ஜோதிடம் மிக துல்லியமான அறிவியல் பிரதர், விஞ்ஞானம்னு சொல்லலாம். இந்த விஞ்ஞானம் நம்ம புரிஞ்சிக்காத நேரம் அதை சாமி கடவுளை அப்படி இப்படின்னு நவுத்திக்கிட்டு நமக்கு தெரியாத விஷயத்த வேற ஒருத்தர் பின்னாடி ஓடுற விஷயத்த பண்றோம். ஜோதிடம் என்ன சொல்லுது? உழைப்புக்கான கிரகம் யாரு? சனி. சனி கொடுக்கக்கூடிய அத்தனையும் ஒரு மனுஷனுக்கு தேவையில்லைன்னு சொல்லுது ஜோசியம். என்னங்க அப்படி சொல்றீங்க? சனி கொடுக்கக்கூடிய அத்தனையும் மனுஷனுக்கு தேவையில்லைன்னா ஆயுள் தேவை இல்லையா? ஆயுள் தேவையில்லை. இந்து மதத்தினுடைய முதல் விஷயமே ஆயுள் தேவையில்லை, பிறப்பு தேவையில்லை, பிறவாத நிலை கொடு இறைவான்றது தான் இந்து மதத்தினுடைய மிகப்பெரிய தாத்பரியம். இதுல இன்னொரு விஷயம் சொல்வேன். இந்து மதத்துல மட்டும்தான், இந்த இந்துவிசம் ஃபாலோ பண்றவங்களுக்கு மட்டும்தான் மறுபிறப்பு, அது கர்ம வினையின் அடிப்படையில செயல்படக்கூடிய ஒரு விஷயம்ன்றத துல்லியமா கொடுத்துருக்கோம், தெரிய வந்திருக்கோம். போன ஜென்மம் அடுத்த ஜென்மன்ற மாதிரியான விஷயம்லாம் நமக்கு தெரியும். இந்த போன ஜென்மத்தினுடைய உங்களுடைய ஒரு ரிசால்ட் தான் இந்த ஜென்மத்து உங்களுடைய ஜாதகம். இதை வச்சுதான் இந்த ஜென்மத்துல உங்களுடைய வாழ்க்கை நகரும். சரி, நீங்க சொல்ற மாதிரி உழைப்பால தான் எல்லாரும் முன்னேறாங்க அப்படின்னாக்கா, பக்கத்து நாட்டுல இருந்து வந்து உழைக்கிறாங்க. ஏன்னா நாங்க பாக்குறதெல்லாம் எங்களோட இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா, இந்தோனேஷியன்ஸ் வந்து இந்த இதில் இருப்பாங்க, ஃபீல்ட் ஒர்க்ல இருப்பாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல பாத்தீங்கன்னா, சைட் ஒர்க்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ நேரம் வேலை செய்வாங்க. அவங்கெல்லாம் ஒரு மில்லியனரால இருக்கணும். அவங்க மாதிரி உழைக்க முடியாதுல்ல. சிலர் 24 மணி நேரம் கூட உழைப்பாங்க. சில இடத்துல செக்யூரிட்டி கார்டு பார்த்துருக்குறீங்களா? என் ஃப்ரெண்டு நண்பர் வந்து ஒருத்தர் செக்யூரிட்டியாக இருக்கிறாரு பக்கத்து நாட்டில். அவரோட இன்கம் கூட வரணுன்றதுக்காக 24 ஹவர்ஸ் ப்ளஸ் என்னது ஒரு 12 ஹவர்ஸ் வேலை பார்க்குறாரு. 36 ஹவர் வேலை பார்க்குறாரு. அவர் இன்னும் கோடீஸ்வரர் ஆகலைங்க. அப்போ கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு நீங்கள் 36 ஹவர் வேலை செய்யணும்னு இல்லை. அந்த 36 ஹவர் ஒருத்தரை உட்கார வச்சுட்டு வேலை வாங்குறாருல, அந்த என்னுடைய ஃப்ரெண்டோட பாஸ் கோடீஸ்வரர். புரியுதா? அடுத்தவருடைய உழைப்பை திருடுறவர் இங்க கோடீஸ்வரரா இருக்கிறாரு. உழைக்கிறவர் உழைப்பாளியா மட்டும்தான் இருக்கிறாரு, கோடீஸ்வரரா இல்ல. அப்படி உழைச்சு கோடீஸ்வரரா ஆக முடியும் அப்படின்னா, எந்த ஒரு நாட்டிலையும் அதிகமான கோடீஸ்வரர்கள் தான் இருப்பாங்க. பணக்காரர்கள் எல்லாம் வந்து முதலாளிகள்லாம் வந்து ரொம்ப கீழ்மட்டத்துல பாவமா நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. இல்ல, ப்ராக்டிக்கலா பாத்தீங்கன்னா இன்னொருத்தருடைய உழைப்பை திருடக்கூடியவராக தான் இருக்கிறாரு. அதிர்ஷ்டம் தேவைப்படுற ஒருத்தர் தான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாரு. அதிர்ஷ்டம் சந்தர்ப்பம் கிடைக்கிறவரு இங்க மிகப்பெரிய பணக்காரராவோ கோடீஸ்வரராவோ இருக்கிறாருங்க. இதை இல்லைன்னு மறுக்க முடியாது. ஜோதிடம் அதை தான் சொல்லுது. அப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க, நம்மளும் குறுக்க புகுந்து ஒன்று சொல்லுவோம்னு இல்லாம என்ன பேசுறாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் சில விஷயத்த கொமெனா கொடுங்க. கண்டிப்பா எல்லாத்தோடைய கொமெண்ட்ஸும் வந்து வரவேற்கத்தக்கது. ஆனா இந்த மாதிரி பார்க்கும்போது இதெல்லாம் நான் 5 வருஷம் முன்னுக்கே பேசின விஷயம். இப்போ வந்து ஒர்க் ஹார்ட் அப்படின்னாக்கா, உழைக்கிறவரை நானே 10 பேர் கூப்பிட்டு வரேன். இங்கவே எங்க ஆஃபீஸ் வெளியே இருக்கிறாங்க ஒரு 4 பேர். அவங்களாம் 10-12 வருஷம் மலேசியாவில் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பணக்காரங்களா ஆனாங்களா? இல்லை. அப்போ பணக்காரர் ஆகிறதுக்கு, சக்சஸ்ஃபுல்லான நபராக ஆகிறதுக்கு உழைப்பு தேவையில்லைன்றது ஜோதிடத்தோடைய விஷயம். சரிங்க, இது புரியல அப்படின்னாக்கா நீங்க திரும்பி கேட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன மீன் பண்றேன்னு புரியும். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.